வணக்கம் சகோதர சகோதரிகளே, வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் எல்லோரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கேன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை பண்ணிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நூதன டுபாக்கூர். நூதன டுபாக்கூரை குறித்து தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரட்சிக்கப்படுறப்போ ஆண்டவர் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி, அப்போ ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஆண்டவர் சொன்னீங்களா? நீங்க அப்படி சொன்னதை கேட்ட ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லல. ஆண்டவரே கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் நான் பரிகாரத்தை செய்யறேன்னு நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்லல. நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு நாம ஒத்துக்கிட்டதுனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அப்போ சகோதரர் கிறிஸ்டோமை, இந்த வேகாத டுபாக்கூர் அப்படின்னு சொன்னா, ஏன் பிரதர் டுபாக்கூர்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நல்ல மனிதர்களாகி நீங்கள் கேட்பீங்க. இந்த டுபாக்கூர் அப்படின்னு சொன்னா விச் மீன்ஸ் அப்படின்னா இல்லாததை சொல்றது, இல்லாத பொல்லாததை சொல்றது, வேகாததை சொல்றவன், பொய்யனா இருக்கக்கூடியவன், கப்சா விடுகிறவன் டுபாக்கூர் அப்படின்பாங்க. சரிங்களா? அதனால இவனை டுபாக்கூர்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இடர்லை உண்டாக்குகிற ஒரு மனிதனாக இருக்கிறாப்ல அப்படின்னு எதோ ஒன்று வாய்ஸில் போட்டு இவனுக்கு ஃபாலோவர் இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இதில் 2 பேர் பேசின மாதிரி ஒரு வீடியோவை போட்டு சில காரியங்களை பேசியிருக்காப்புல. மனுஷனால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, ரட்சிப்பை இழக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஆனால் இவன் சொல்லுகிற மாதிரி இந்த லெனின் போன்ற டுபாக்கூர் சொல்லுகிறதை போல வேத வசனம் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு? மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தின்படி நாம பின்பற்றி வரணும். அதுல ஒன்றாகிலும் சிறிதுண்டாகிலும் மீறி போதிக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, சிறியவன் எனப்படுவான் பரலோகத்துல. புரியுதுங்களா இல்லையா? இருக்கு இந்த உபதேசத்துல, சிறிதுண்டாகிலும் மீறி நடக்கிறவன் சிறியவன் எனப்படுவான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் உபமையாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ரட்சிப்பை விடுதலை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு சில தாளந்துகளை கொடுக்கிறார். அப்போ அந்த தாளந்த 2 ஆக்கணும், 2 3 ஆக்கணும், 3 4 ஆக்கணும், அப்படியே விருத்தி அடைந்தவனாக ஜெயம் கொள்கிறவனாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு மனிதனாக நான் இருக்கிற புறப்பண்புல இருக்கிறேன். அப்போ நான் புறப்பண்புல என்ன பண்ணியிருப்பேன்? அடங்காதவனா இருந்திருப்பேன், ரொம்ப மோசமானவனா இருந்திருப்பேன், எல்லாத்துக்கும் சரிக்கு சரி, பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, இப்படி நிறைய காரியங்கள் பண்ணியிருப்பேன். அக்கிரமமா நடந்திருப்பேன், எவனையும் அடிச்சிருப்பேன், பல்லுகள்லாம் உடச்சிருப்பேன், பல்ல அடி வாங்கியிருப்போம்னு வைங்களேன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எனக்கு பொதுவான மன்னிப்பை தர்றாரு. எதனால அப்படின்னு சொன்னா, அவரை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற காரியத்தை விசுவாசித்து அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி, நான் அந்த பழைய பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பிடுறேன். மனம் திரும்பின உடனே எனக்கு ரட்சிப்பு பின்தொடர்கிறது. அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ஃபோக்கஸ், அவருடைய ப்ரொடெக்ட், எல்லா காரியங்களும் வருகிறது. புரியுதுங்களா இல்லையா? அப்போ வருகிற போது நான் யாரை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய அடிச்சுவிட பின்பற்றணும். அவர் மாதிரியா விட்டு போயிருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா விதமான கிரியை செய்யும்படி சீசர்களுக்கு சொல்றாரு. இந்த உபதேசத்தை கை கொண்ட எல்லா காரியத்தையும் நீ போய் உலகமெங்கும் போய் எல்லாரையும் சீசராக்கி நான் சொன்ன உபதேசத்தை சொல்லுங்க, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து சீசர்கள் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி சீசர்களுக்கு சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள்ள வந்த பிறகு அவன் பாவம் செஞ்சான்னா, அந்த பாவத்துக்கு எல்லாத்துக்கும் முழு முதலாக அவரு இது பண்ணிட்டாரு. பாவம் செஞ்சாலும் பரலோகம் போவான் அப்படின்னு சொல்லி இந்த லெனின்கிற டுபாக்கூர் சொல்லியிருக்காங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம், 5, 6, 7, 8 ஆகிய வசனங்களிலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மகா மேன்மை என்பது என்னன்னா, நித்திய ஜீவன்
என்கிற வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படி இருக்க 5வது வசனம், அப்படி இருக்க நீங்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோடைய ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பை கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. புரியுதுங்களா? நான் திரும்ப வாசனம் பாருங்க. அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது அப்படின்னு. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன்பு செய்த பாவங்களில்தான சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. அவைகள் இல்லாதவன், அந்த கிரியை நடப்பிக்காதவன். முன்பு நான் ஒரு அயோக்கியப்பலா இருந்தேன், ஒரு கோவக்காரனா இருந்தேன், ரொம்ப டென்ஷனான ஆளு, அதுக்கு அடுத்தாக்கல அடி கொடுக்குறவன், கை நீட்டி பேசுறேன்னா தூக்கி கையை உடச்சி போடுறவனா இருந்தேன், பணப்பெரியனா இருந்தேன், ஜாதி பெருமையா இருந்தேன், இப்படி நிறைய காரியங்கள்ல இருந்தேன். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட வரும்போது அந்த இருந்ததெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு புது மனிதனாக நான் இந்த ரட்சிப்புக்குள்ள வர்றேன். அப்போ அவரை தானே நான் பின்பற்றணும், அவர் சொன்ன உபதேசத்தை தானே பின்பற்றணும். அதை பின்பற்றலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நாம கனியற்றவர்களாக இருப்போம். கனியற்றவர்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரட்சிப்பா இழப்போம். ரட்சிப்பை பின்தொடருமா? பாவத்தை பாரா சுத்த கண்ணு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாவிகளை நேசித்தார், ஆனா பாவத்துக்கு அவர் உடன் பங்காளி இருக்க மாட்டார். பாவம் யாரால் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசாசினால் வருகிற காரியங்கள், பாவத்தை உணர்த்துவது, பாவத்தை தூண்டுவது, பாவமான இச்சையான காரியங்களை கொண்டு வருகிறவன் பிசாசினால் உண்டானவன். அப்ப அதை அவன் திரும்ப செஞ்சுட்டானா, ரட்சிப்புக்கு வந்தவன் திரும்ப செஞ்சானா என்ன ஆவான்னா டுபா கூட ஆயிடுவான், மோசமான ஒரு காரியத்துக்குள்ள அவன் போயிடுவான். அப்ப நம்ம எப்படி கவனமாக இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பை இழந்துருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனத்தில், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. புரியுதுங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த உபதேசத்துல நிலைச்சிருக்கணும், பரிசுத்தமான ஒழுங்குள்ள நடக்கையில நாம இருக்கணும். அது இல்லை அப்படின்னா ரட்சிப்பும் காலி, எவ்ரிதிங் இஸ் காலி இஸ் டேமேஜ் ஆப். அவ்வளவுதான், முடிஞ்சுது. இந்த இங்கிலீஷை நம்ம பேசிடுவோம், இந்த ஆங்கிலம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் வந்து எடுத்து செத்துருவோம் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நம்ம பேசுவோம். போர்த்துக்கொள்ளிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல 2 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம், கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பிடவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலையிலும் கேடு உள்ளதாக இருக்கும். அடுத்ததாக 2 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருக்கிறார்களானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். நாய் கக்கினதை தின்னும், கழுவப்பட்ட பந்தி சேற்றிலே புரளும் திருமணது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்த வசனம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனத்தில், நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். யாருக்கு சொல்ற? லெனின்கிற டுபாக்கூருக்கு. இனி செய்யற பாவத்துக்கும் முன் உள்ள பாவத்தையும் மொத்தமா அவர் சிலுவையில இது பண்ணிட்டாரு. அதனால பாவம் செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி தெரியுமா இருக்கு? டுபாக்கூர் தனமா இருக்கு. இவனுடைய இதெல்லாம் என்ன செய்யறான்னு தெரியல. இந்த டுபாக்கூரெல்லாம் நம்பி போவாதீங்க தலைவர்களே. ஆமா, வயிறே விராதீங்க. அப்புறம் மறுபடியும் நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னா ஃபீஸ் அடிச்சு போயிருவீங்க, ஸ்பார்க் ஆகி அப்படியே அவ்வளவுதான், கண்ணக்கரையன்னு கருப்பா போயிருவீங்க. இந்த மாதிரி அப்படியே இவனுடைய உபதேசம்லாம் அவ்வளவு கேவலமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 1 பேதுரு 1வது அதிகாரம் 18வது வசனம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வசனங்களாய் இருக்கிற வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவைகளெல்லாம் நாம் நடப்பிக்க வேண்டும். இதுல ஒன்று நாம குறைவா நடந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ரட்சிப்பை இழப்போம். அவருடைய கிருபையை நாம
உதாசனப்படுத்துறவர்களாக இருப்போம். புரியுதுங்களா? இப்ப இந்த லெனின்கிறவன் சொல்றதெல்லாம் எதையோ ஒன்று உருட்டு இருக்கு. நான் தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரன். வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும். ஆண்டவர் சொன்ன உபதேசத்தில் நிலைச்சிருக்கணும். முடிவு புரிந்தனும் நிலைத்திருக்கணும். அப்படின்னாதான் ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரவரே சொல்லிட்டாரு. இவன் வந்துட்டு புதுசா ஒரு உருட்டுறான். புரியுதுங்களா இல்லையா? நீங்க மத்திய 24வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா சீசர்கள்ட்ட பார்த்து சொல்றாரு என்னன்னா, நீ முடிவு புரிந்தும் கரெக்டா இருக்கணும்டா, அப்படின்னா தாண்டா நீ ரசிக்கப்படுவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் நமக்கும். நாம அவர்களுடைய சீசர்கள், இயேசுவின் சீசர்களா இருக்கிறதுனால முடிவு புரிந்தோம் நாம் நிலைத்திருக்கணும், அன்பில் நிலைத்திருக்கணும், உபதேசத்துல நிலைத்திருக்கணும், பரிசுத்தத்துல நிலைத்திருக்கணும், எல்லா விதமான நற்கிரிகளும் நிலைத்திருக்கணும். நிலைச்சி இருக்கலன்னா அவ்வளவுதான், போட்டும் அவ்வளவுதான், குழி வண்டி வேண்டியதான், குழி மொத்தமா தோண்டி வேண்டியதான். லெனினுக்கு முன்னமே தோண்டப்படும், நமக்கு பின்னால தோண்டப்படும். அவன் சாவுத மாதிரி நம்மளும் சாவோம் அவருடைய உபதேசத்தை கை கொண்டோம்னா. ஆகவே கவனமாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 1 யோவான் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இதெல்லாம் கை கொள்ளணும். கை கொள்ளாம நான் வந்துட்டு ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டார அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு உபதேசத்தை தரணும்? அவர் சிலுவையில எல்லா இப்போ நடப்பிக்கிற பாவத்துக்கும் அவர் இது பண்ணிட்டாரு, முன்பு செய்த பாவத்துக்கும் அவரு இது பண்ணிட்டாரு. நான் மனம் திரும்பினா போதும், விசுவாசிச்சா போதும், நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னா தவறாக இருக்கிறது. வேதவசனத்தின்படி அவன் சொல்ற காரியங்கள் பூரா டுபாக்கூர் வேலைகள். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், இவனும் பொய்யனாக இருக்கிறான். இது ஒரு நூதன டுபாக்கூர். புரியுதுங்களா இல்லையா? அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்னன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ நம்ம அவருடைய அடிச்சுவடை பின்பற்றும்படி நமக்கு மாதிரியை காண்பித்து விட்டு போயிருக்கிறாரு. அப்போ அவர் செய்த கிரியைய அவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவார் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறன் என்னிலும் அதிகமான பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப ஆண்டவர் எப்படி இருந்தாரு? பரிசுத்தமாக இருந்தார். முடிவு புரிந்தும் தாழ்மையை கற்றுக்கொண்டார். முடிவு புரிந்தும் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் சித்தத்தை செய்கிறவராக இருந்தார். பாருங்க, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. எகிப்து தேசத்துல அடிமையா இருக்காங்க. அப்போ அவரு விடுதலை பெற்றுக்கொண்டு அதுல விடுதலை ஆகிறாங்க. அந்த எகிப்தின் இடத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு 10 கட்டளையை கொடுக்குறாங்க. அப்ப அந்த 10 கட்டளையில ஒன்றாகிலும் மீறி நடக்கிறவன் ஆக்கணைக்குள்ள இருப்பான். உடனே அவனுக்கு தண்டனை. அப்படியாக ஒரு சட்ட திட்டத்தை கொடுத்து வகுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சட்ட திட்டத்துக்கு ஆண்டவர் உட்படுத்தியிருந்தார். ஆனா அவைகளில் அவங்க கீழ்ப்படியாம போனாங்க. பாகால் பேயோரை வணங்கினாங்க. சிலைகளை வச்சு வணங்கி ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறபடி நடந்து கொண்டார்கள். இல்லைங்களா? அப்போ நான் பரிசுத்தமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் தப்பு செய்யலாமா? ஒன்றும் இல்லை, நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன், டிரைவிங் லைசன்ஸ். அன்பு தம்பி ஆல்பர்ட் சொன்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டேன், அதுக்குன்னு தாறுமாறா ஓட்டுவனா? லைசன்ஸ் தான் இருக்க, எப்படி ஓட்டணும்? சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். போலீஸ்காரர்களுக்கு என்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட வேண்டும். அரசியல் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்படி நம்ம கேட்க வேண்டும். அதுக்கு மீறி போனா ஃபைனு. லைசன்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு எவன் கூரையிலையாவது கொண்டு விடு, எவன் பில்டிங்லையாவது கொண்டு விடு அப்படின்னு சொல்லி விடலாமா? இது எப்படி தெரியுமா இருக்கு? டுபாக்கூர்தனமா இருக்கு. இந்த லெனின் போன்ற டுபாக்கூர்களை நம்பாதிருங்கள். புரியுதுங்களா? சொல்றது சரிதானுங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை பண்ணுங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நம்மளுடைய வீடியோக்களுடைய காரியங்களால் சொல்ல வருகிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அல்லது ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோவில் சொல்லுங்க. உங்களுடைய ஆத்ம திருப்தி எனக்கு முக்கியம். ஏனென்று சொன்னால் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசையும் விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் நாளை ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி, வணக்கம்.